ஆமாடா ஆமாடா, நீ முட்டாளா? என்ன ஓவரா ஆடுற? எல்லாத்தையும் பண்ணது நான் தான். என்ன முட்டாளுக்கு மூளை மட்டும்ன்றது உன் விஷயத்துல கரெக்டா தான்டா இருக்கு. என்ன என்ன போடி பாயல, நீ இல்ல உன் அப்பனுக்கு அப்பனெல்லாம் பார்த்தவன் நானு. என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்? மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா என்ன அடிப்ப அவ்வளவுதானே. உன்னால அடிக்க மட்டும் தானே முடியும். இடியட். டேய், நீ இவ்வளவு சின்ன குழந்தையா இருந்த காலத்துலேருந்தே நான் கேடி. கொஞ்சம் வளர்ந்துட்டானே சித்தப்பனே ஏற்று நின்றுடுவேன். நீ நில்லு. என்ன பண்ணுவ? சொக்காய கிழிப்ப, அடிப்ப, மிதிப்ப, அவ்வளவுதானே. தில் இருந்தா உங்க அப்பங்கிட்ட போய் சொல்லுவியா? போ உங்க அப்பாட்ட போய் சொல்லு. சொன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல. அடுத்த செகண்ட் உன் அப்பன் மருகையா. அப்புறம் அம்மாவும் இல்லாம அப்பனும் இல்லாம சித்தப்பனும் இல்லாம நடுத்தெருல அனாதையா நிப்படா ராஸ்கல். இத சொன்னா உங்க அப்பன் செத்துருவான். பரவாயில்லையா? உன் அப்பன் செத்தானா உனக்கு பரவாயில்லையாடா? ஏண்டா நான் என்ன பத்தி கேக்குறேன்? ஏன் நான் கேக்குறேன்? ஏண்டா நானும் அப்பனும் ஒரு தாய் வயிற்றுல தானே பிறந்தோம். சொல்லு, 2 பேரும் ஒன்னா தானே பிறந்தோம். அப்புறம் என்ன, உன் அப்பன் பெரிய முதலாளி, நான் அவங்கிட்ட வேலைக்காரனா லோல் பண்ணுமா? என்னையும் என் பொண்டாட்டி என்ன உங்க வீட்டில் வேலை செய்வா நேர்ந்து விட்டுருக்காங்க. அவனை விடு. நீயும் அடங்காப்பிடாரி தங்கச்சியும் என்னையும் என் பொண்டாட்டியும் ஒரு சித்தப்பா சித்தி மாதிரியா நடத்தினீங்க. Useless fellows. இங்க புதைச்சு கிடந்தது இத்தனை வருஷமா. அது அப்படியே அடி வயிற்றுலேருந்து தக 10 நேரி தர்றா. எத்தனை வருஷமா இந்த கம்பெனிக்கு நான் நாயா உழைச்சிருப்பேன். எவ்வளவு வருஷமா அந்த குடும்பத்தை நான் கண்ணில் விளக்கண்ண விட்டு பார்த்துக்கிட்டேன். ஆனா நீ என்ன எப்படி நடத்தின? ஒரு சித்தப்பா மாதிரியா நடத்தின? கெஸ்ட் ஹவுஸ்ல நீ பண்ண அசிங்கத்துக்கெல்லாம் உன் சித்தப்பனா மாமா வேலை பார்க்க யூஸ் பண்ண. மாமா வேலை பார்க்க வெக்கமாலடா உனக்கு. துரோகத்தை பத்தி நீ பேசுற. உனக்கு அருகதை இருக்காடா? நீ பண்ண அசிங்கமான வேலைக்கு மாமா வேலை பண்றதுக்கு இந்த சித்தப்பா வேணும். நீ பண்ற தப்புக்கெல்லாம் உன் அப்பங்கிட்ட திட்டு வாங்கி அவங்கிட்ட இந்த காசை வாங்கி உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு இந்த திருட்டு சித்தப்பா வேணும். ஆனா கல்யாணம் ஆனவொன்னே இந்த சித்தப்பா உனக்கு வேணாம்ல. நான் யூஸ்லெஸ் ஆயிட்டேன்ல. பழைய செருப்பு அப்படியே காலையில இருந்து கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டேன்ல. நான் துரோகம் பண்ணிட்டேன்ற போடலங்க துரோகம். உன் அப்பா பண்ணதோட என்ன துரோகம் பண்ண? என்ன துரோகம் பண்ண? இந்த குடும்பத்துக்காகவும் இந்த கம்பெனிக்காகவும் நாயா பேயா இத்தனை வருஷம் உழைச்சேன். என்ன கைட்டு விட்டு உனக்கு கல்யாணம் ஆனவனே நேர்த்தி வந்தவன் இந்த பாரதி.
அவ பேர்ல சொத்தை அப்படியே எழுதி வச்சானே. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? இப்ப நியாயம் கேட்டு வயசுல மூத்தவனான என் மேல கைய வைக்கிறிய, அப்ப எங்கடா போச்சு உன் புத்தி பொறம்போக்கு? நீ ஒரு நியாயமான ரோஷமான ஆம்பளையா இருந்தா அன்னைக்கு என்னடா பண்ணிருக்கணும்? உன் அப்பன் பாரதி மேல சொத்தை எழுதி வச்ச போது நீ என்ன கேட்டிருக்கணும்? ஐயோ அப்பா, பாவம்ப்பா, நம்ம சித்தப்பா நம்ம குடும்பத்துக்காக கண்ணும் கருத்துமா இத்தனை வருஷம் உழைச்சிருக்காருப்பா. நம்ம கம்பெனி லாபம் பார்க்கணுன்றதுக்காக அல்லும் பகலும் உழைச்சு கொட்டிருக்காருப்பா. அவர் இந்த வீட்டு நாய் இல்லப்பா, அவரும் சொந்த தம்பிப்பா. அவர் பேர்ல சொத்தை எழுதிப்பான்னு சொல்லிருக்கணும்டா ஆம்பளையா இருந்தா நீ ராஸ்கல். அன்னைக்கு என்ன பண்ண? என்ன பண்ண? புதுசா வந்த பொண்டாட்டி முகத்துல மூஞ்சியை பார்த்துக்கிட்டே இடிச்சுக்கிட்டு நின்னா. நீ துரோகத்தை பத்தி பேசுற? பிச்சிருவேன். 8 வயசுல உன் 8 வயசுல உன் அப்பன் கண்ணீரும் கம்பளியுமா என்கிட்ட வந்து, டேய் நட்ராஜா, தாயில்லா பிள்ளைங்கடா, இவங்க 2 பேருக்கும் அப்பாவும் அம்மாவுமா இருந்து நீயும் சிவகாமி தாண்டா வளர்க்கணும்னு என் கையை பிடிச்சி ஒப்படைச்சிட்டு போனா. சாதாரண பிள்ளைங்களாடா நீங்க? பேயும் பிசாசும் ஒன்னா ஜோடி போட்டுக்கிட்டு வந்த மாதிரி நீயும் உன் தங்கச்சியும் கொடுத்த டார்ச்சர் எல்லாம் பொறுத்துக்கிட்டு நானும் உன் சித்தியும் உங்களை எதுக்காக வளர்த்தோம்? உன் அப்பா இப்படி சொத்தை எழுதி அவனுக்கோ நீட்டுறதுக்காக கொடுத்தான். பேசாதடா. எங்க அப்பா உனக்கு ஒண்ணுமே கொடுக்க துரத்து விட்டாரா? உன் பையன் ராஜேஷ் அவர் பையன் நினைச்சா அவன் பேர்ல எழுதி கொடுத்தாருல, அப்புறம் என்ன கொடுத்தான்? உன் அப்பன் சொத்தை அப்படியே தூக்கி கொடுத்துட்டான். என்ன நீ உன்ன மாதிரி முட்டாள் நினைச்சியா இதெல்லாம் நம்புறதுக்கு? சொத்துல 3ல் 1 பங்கு என் புள்ள பேர்ல எழுதி வைப்பாராம். அதுவும் எப்படி? அவரு இறந்த பிறகு. ஆனா பாரதி மட்டும் சொத்தை அப்படியே எழுதி வச்சிருவாராம். இவன் ஏமாந்தான் குழி தானே. நடராஜனுக்கு மட்டும் சொத்தை காட்டிக்கு எழுதி வைப்பாராம். என்னடா என்ன லூசுன்னு நினைச்சானா? அதே உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன் அப்பன் சொத்தை அவனே அனுபவிப்பானா. செத்த பிறகு நீங்க 3 பேரும் இந்த சொத்தை அனுபவிக்கணுமா? சரி, ராஜேஷ் அனுபவிக்கட்டும். அவன் சொத்தை அனுபவிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா இந்த குடும்பத்துக்காகவும் இந்த ஆபீஸுக்காகவும் நான் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன். நீயும் தங்கச்சியும் என்ன பண்ணிருக்கீங்க? என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு துரும்பியாவது தூக்கி போட்டிருக்கீங்களாடா பண்ணாடைங்களா? இன்னைக்கு சொத்து கைக்கு வருதுன்னு தெரிஞ்ச உடனே நியாயம் பேசுறியா? நியாயம் ராஸ்கல். டேய், உன் அப்பா என்ன தம்பி தம்பின்னு கூப்பிடும் போதெல்லாம் என் காதுல எப்படி தெரியுமா கேட்கும்? ஜிம்மி ஜிம்மி அப்படின்னு கையில பிஸ்கட்டை வச்சு நாயை கூப்பிடுவாங்கல்ல, அப்படி கூப்பிடுற மாதிரியே இருக்கும். நான் என்ன நாயா வாலாட்டிக்கிட்டே உன் அப்பன் சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு? தம்பின்ற மரியாதையை கொடுத்தானடா அவன். பாரதி பேர்ல சொத்தை எழுதி வச்சானே, அப்போ இந்த தம்பி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணுமா வேணாமா? கேட்கல விடு. அந்த லூசு பையன் கதிர் அவன் பேர்ல சொத்தை எழுதி வச்சானே, அப்பவாது இந்த தம்பி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணுமா வேண்டாமா? கேட்கல. ஏன்னா உன் அப்பனுக்கு உருப்படாத அவனோட 2 குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு இந்த நடராஜன் தம்பி வேணும். சொத்தை வளர்த்து கொடுக்கறதுக்கு இந்த நடராஜன் தம்பி வேணும். ஆனா சொத்துல ஷேர் கொடுக்கும் போது மட்டும் நான் அதை கண்டுக்கவே கூடாது. நாய் மாதிரி வாழை அப்படியே ஆட்டிக்கிட்டு கதவு கிட்ட போய் அப்படியே பம்மிக்கிட்டு நிக்கணும். நான் என்ன உன் வீட்டு வாட்ச்மேனா? உன் அப்பா என்னைக்காவது எனக்கு தம்பின்ற மரியாதையை கொடுத்து நடத்தியிருக்கானா? நடத்திருக்கணுமா வேணாமா? நடத்திருக்கணும்டா. நீ குடிச்சிட்டு எவ்வளவு கேவலமா நடந்திருக்க. தாண்டி என் அப்பா உன் மேல உண்மையான பாசத்தை வச்சாருடா. அவரையா கேள்வி கேட்கிற? என்னைக்கு அது ராஜேஷ் வேற நான் வேற அவர் நடிச்சாரடா? இல்ல நான் தான் நடிச்சிருக்கேனா? உன கேட்காம தானடா சரி பங்கா எல்லாருக்கும் சொத்து எழுதி வச்சாரு. என்ன எழுதி வச்சான்? சொத்துல 3ல் 1 பங்கா ராஜேஷ் பேர்ல எழுதி வச்சான். அத நான் ஒத்துக்கணுமா? அதுக்காக பூதம் புதையல காக்குற மாதிரி இத்தனை வருஷம் நான் இந்த சொத்தை காத்துக்கிட்டு இருந்தேன். நோ 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 நோ. இதெல்லாம் அரச வம்சம் மாதிரி. ராஜா மண்டை போட்டாருன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இந்த தம்பி நான் தான் மகாராஜா. நான் தான் சொத்து முழுக்க அனுபவிக்கணும். சும்மா இந்த நாட்டை பிரிச்சு நீங்க எடுத்துக்கோ, இந்த நாட்டை எடுத்துக்கோ, அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். எனக்கு சொத்து வேணும், அதுவும் சொத்து முழுசா வேணும். அதுக்காக என்ன வேணா பண்ணுவேன்.
அருவருப்பா இருக்கடா அவனை பார்த்தா. ப்பு. நீ ஒரு கேவலமான குடிகாரன் தெரிஞ்சும் எல்லாத்தையும் ஒழுங்கா பார்த்து நினைச்சா எல்லா பொறுப்பையும் எங்க அப்பா உன்கிட்ட கொடுத்தாரு. உன்னை அப்படி நம்பினாரடா. நீ நீ இவ்வளவு கேவலமான தெரிஞ்சா நீ அவ்வளவுதான். அப்புறம் தெரிஞ்சா என்ன நடக்கும்? என்னடா நடக்கும்? இந்த விஷயம் அப்பனுக்கு தெரிஞ்சா வெயிட்டிங் லிஸ்ட், ஆர்எஸ்ஐ, பர்த் இதெல்லாம் எதுவும் தேவையில்ல. டைரக்டா மேல் லவுத்துக்கும் அப்பன் டிக்கெட் வாங்கிடுவான். அதான் நடக்கும். ஆமா, அதுதான் நடக்கும். டாக்டர் என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்குல்ல சந்தோஷ்? அவருக்கு 2வது தடவை ஹார்ட் அட்டாக் வந்ததுல ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. நாங்க கொடுக்கிற மருந்து அவருடைய ஹெல்த்துக்கு மட்டும்தான். அவரோட வீக்கான மனசுக்கு உங்க பாசம்தான் மருந்து. அவரை கோபப்பட வைக்க கூடாது, டென்ஷன் ஆக்க கூடாது, வருத்தப்பட வைக்க கூடாது. எந்த ஷாக்கான நியூஸும் ஒருபோதும் நல்ல கவனிச்சுக்கிங்க, ஒருபோதும் அவருக்கு ஷாக்கான எந்த செய்தியும் சொல்லவே கூடாது. இன்னொரு தடவை அட்டாக் வந்தா அவரை கிட்டத்தட்ட காப்பாற்றவே முடியாது. உன் அப்பனுக்கு இப்போ இருக்கிற ஹெல்த் கண்டிஷனில் ஷாக்கார மாதிரி எந்த விஷயத்தையும் நீ இப்போ அவன் காதில் போடக்கூடாது. போட்டேன்னா அவன் மண்டையை போட்டுருவான். இந்த விஷயத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். முழிக்காத, நீ அடிச்சது தான் சொல்கிறேன். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் உன் இஷ்டம்ப்பா, உன் இஷ்டம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. முழுக்க நினைச்ச பிறகு முக்காடு எதுக்குடா? உங்ககிட்ட இப்ப என்ன சொன்னேனோ அதே தான் உன் அப்பங்கிட்டையும் சொல்லுவேன். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னா, நீ உயிரோடு இருக்கும்போதே இது எல்லாம் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஆனால் உன் அப்பன் விஷயத்தில் அவன் செத்து பணமான பிறகு பணத்து பக்கத்தில் நின்று நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும். ஏன் தெரியுமா சொல்கிறேன்? இந்த விஷயம் அந்த காதுக்கு போன உடனே உன் அப்பனுக்கு சங்கு ஊதிடுவாங்க. அவ்வளோதான். எப்படி வசதி சொல்லு? சே, உனக்கு சொல்றதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னா சொல்லுப்பா. நானே போய் அண்ணன் கிட்ட சொல்றேன். எனக்கு என்ன? விடுறா, டயர்டா இருக்குடா. இடியட். சின்ன வயசுல இருந்து எதுக்கு எடுத்தாலும் அடிதடி அடிதடின்னு நான்சென்ஸ். சாரி சந்தோஷ், டைம் இஸ் நாட் ஃபேவரிங் யூ. ஏன்னா எப்பவுமே ட்ரம்ப் கார்டு என் கையில தான் இருக்கும். அதனால தான் சொல்றேன். இப்போ உனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, உன் அப்பங்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி நீ உன் அப்பனை இழக்கலாம். இல்லை என் கூட சேர்ந்து இந்த விஷயத்த மறைக்கலாம். இது 2த்துல அனுகூலமான டிசிஷன் எதுன்னு நீயே யோசிச்சு நல்லதா ஒரு முடிவெடு. எடு எடு எடு, யோசி யோசி. ஏய், கத்து கதறு. நீ கரடியா கத்தினாலும் உண்மையா சொல்லணும், உனக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஏன் இவ்வளவு திட்டவட்டமா சொல்றேன்னா, உன் அப்பனை நீயே கொலை பண்றதை நீயே விரும்ப மாட்ட. அப்படிதானே மைசன்? You bloody cutthroat! Cutthroat, 420, cheat, எப்படி வேணா கூப்பிடுற. எனக்கு அதெல்லாம் பத்தி கவலை இல்லை. ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்தே ஒரு துரோகியா தான் இருந்திருக்கிறேன். என்ன ஒரு பிட்டின்னா அதை நீ கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ வருஷம் ஆயிருக்குது. ஏன்னா நீ ஒரு முட்டாள்.
இப்போ கூட இதை நீயா கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சரி அதோட இப்போ அது நமக்கு தேவையில்லாத விஷயம். இப்போ என்னன்னா உன் அப்பனும் சாகக்கூடாது, பட் சித்தப்பன் இந்த மாதிரின்ற விஷயமும் அப்பனுக்கு தெரியக்கூடாது. இதை வந்து அழகா பேலன்ஸ் பண்ணி எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நீ தான் நடந்துக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். பட் ஐ ஹாவ் கான்ஃபிடன்ஸ் இன் யூ. ஏன்னா உன்ன மாதிரி பாசக்கார பிள்ளைங்க கரெக்டா நடந்துப்பாங்க. நீயும் அப்படி நடந்துப்ப. ஓகே. சிச்சி 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 சட்டையெல்லாம் கிழிஞ்சி மண்ணெல்லாம் மேலே பட்டு என்னடா இது. முதல்ல வீட்டுக்கு போயிட்டு இந்த சட்டையை கட்டி போட்டு குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி அடுத்த ட்ராமாவுக்கு நான் ரெடி ஆகணும். டைம் ஆகுது. போலாமா மை டியர் சன்? ஏய் சந்தோஷ், ஓகே ஓகே ஓகே, ரொம்ப கோவமா இருக்கல, புரியுது. என்ன அப்படியே கொலை பண்ணணுன்ற வெறி உனக்குள்ள ஓடுது, ரைட்? அது ஒன்றும் தப்புலடா, அது நியாயமான கோவம் தான். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் இதில் என்ன பிரச்சனைனா, நீ இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உன் அப்பனுடைய ஹெல்த்தில் தான். நடந்த உண்மையை நீ இப்போ உங்கள் அப்பாட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, ஏன் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும், நான் சொல்ல வேணாம். அதே சமயத்தில் நடந்த உண்மை என் பொண்டாட்டிக்கும் என் பிள்ளைக்கும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, எனக்கு என்ன நடக்கும்ன்றது உன்னோட எனக்கு அதிகமாகவே தெரியும். நான் பெத்த புள்ளையே என்னை போட்டு புரட்டி எடுப்பான். என் முட்டாள் பொண்டாட்டி இருக்காள, அவளுக்கு உலகத்தில் என்ன தவிர எல்லாரும் மேலேயும் மரியாதையும் மதிப்பும் ஜாஸ்தி. நான் அதுக்கெல்லாம் கவலைப்படுற ஆள் கிடையாது. நான் ஜெயிக்கணும்னு வச்சுக்கோயேன், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவேன். அது இவ்வளோ நேரத்தில் உனக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன சஜஷன், மூஞ்சி எப்படி வச்சுக்காத. உள்ளே போனோடனே உன் பொண்டாட்டியும் என் பொண்டாட்டியும் என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்னு நை 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 நைன்னு விசாரிப்பாளுங்க. பதில் சொல்லி மாளாது. அதனால் அவங்க எது கேட்டாலும் நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். கூலாரு, கேஷுவலாரு. நீ இப்போ ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான், உன் அப்பன் உயிர் உன் கையில். இதை மட்டும் இங்கே நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ, மறந்துடாத. ம் ம் காமா. டேய் 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 டேய், எங்கடா போற? அடி வாங்கினது நான் தானே, நீ ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? அதெல்லாம் யார் என்ன கேட்டாலும் நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். கூல், வாடா. என்னங்க இது, ஏன் இப்படி சட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கு? சொல்லுடா, என்ன நடந்ததுன்னு கேட்குறால, நீயே சொல்லு.
என்ன மாமா, என்னாச்சு? என்ன சந்தோஷ், மாமாவை எங்க கூட்டிட்டு போனீங்க? ஏதாவது பிரச்சனையா? டேய், அப்படியே போனா எப்படி? நடந்ததை நான் மட்டும் சொன்னா நல்லா இருக்கும். என்னன்னு நீயும் சொன்னா தானே வெயிட்டு. அண்ணன் எங்கம்மா? மாமா ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. தேங்க் காட். என்னங்க நடந்துச்சு? ஏன் சந்தோஷ் ஒரு மாதிரியா இருக்கான்? ஏண்டி இப்படி கத்துற? இங்க பாரு, அண்ணனுக்கு எந்த ஷாக்கான செய்தியும் சொல்லக்கூடாது. டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அண்ணன் அவரோட தம்பியை இந்த கோலத்துல பார்த்தாருன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா அவரால் தாங்க முடியாது. என்ன சந்தோஷ்?